எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. சக்காலத்தி சண்டை சீக்கிரமே ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த இடத்துல கம்முவுக்காக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்வதி, ஒரு பக்கம் அரோரா, ரெண்டு பேரும் அடின்னு அடிச்சுக்கிறாங்க. டே கமருதீன் உனக்காடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒன்று கிடைச்சா போதும் அப்படின்னு சுத்திட்டு இருந்தவனுக்கு இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் தான் அடிச்சுக்கிறாங்க. எனிவேஸ் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சொல்ல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பட்டா போட்டு வச்ச கமருதீனை நீ ஏன் தூக்குற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு பக்கம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் திவாகர் பார்த்தீங்கன்னா தலையை ஆட்டி கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோல இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஆக்சுவலா காமிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இவரு திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் காஸ்டியூம்ல இருப்பாரு. அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அதனால ஜெயிலில் போடுவாங்கன்னு சொன்னல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு ப்ரிப்பேர் ஆகி போகும்போது இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயம் இப்போ பின்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திவாகரையும் கனியும் ஜெயிலில் போட போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இவங்க எல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வந்துட்டாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிச்சாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திவாகர் ஜெயிலுக்கு போகும்போது பார்வதி கூப்பிட்டு வச்சு, ஆனால் போகும்போது இதை கேட்டு போ அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க. அப்படி சொல்லும் போது திவாகர் இந்த அளவுக்கு தலையாடுறதுக்கு காரணம் என்னன்னா, அரோரா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல திவாகர் தான் சொன்னாங்க, சும்மா லவ்னு இந்த மாதிரி ஒரு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி குறை சொன்னாங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் காண்டா இருக்கும். அதனால இப்போ அரோராவை பற்றி யாராவது தப்பா பேசினா திவாகர் கண்டிப்பாக கேட்பாரு. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவரை எதுக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரி தானே. ஸோ இப்போ அரோராவும் எதிரி தான், நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா அரோரா எதிரி தான். ஸோ அப்படின்னும் போது அவங்கள பற்றி சொன்னால் நல்லாவே கேட்பாப்ல. அதே மாதிரி தான் பார்வதி ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா துஷாரை தாங்க பட்டா போட்டு வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ துஷார் போயிட்டான்றதுக்கோசம் கமருதீனை கூட இழுத்து வச்சுக்கிறேன்னா அது என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இன்னொரு சைடில் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக இது திவாகரும் கமருதீனும் இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்வதி கிட்ட வந்து பேசுறது வந்து அதான் உனக்கு திவாகர் இருக்காங்களா, எது கமருதீன் கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவளுக்கு காண்டாவுது, நான் கமருதீன்கிட்ட பேசினாலே அவளுக்கு காண்டாவுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் உண்மைதான். ஏன்னா அரோராவை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்க வந்து கரெக்டாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் அரோராவுக்கும் பார்த்தீங்கன்னா பார்வதி கமருதீனும் பேசுறது வந்து பிடிக்கல. ஸோ எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் போட முடியுமோ அந்த அங்கெல்லாம் பாயிண்ட் போட்டு நீ தனியா இரு, நீ தனியா கேம் ஆடு, அவங்க கிட்ட வந்து டைரக்டா சொல்லிடு அப்படின்றத அப்பப்போ போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் யோசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீனுக்கு அது நல்லா தான் யோசிக்கும் போது நல்லதுதான். ஏன்னா கமருதீனும் பார்வதியும் வந்து ஒன்னா இருக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா வன்மங்கள் ஒன்று சேர்றதுனால பெரிய வன்மமா மாறுது, வன்ம குடோனா மாறுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கமருதீன் தனியா இருந்தா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வன்மங்கள் குறையும். ஸோ அவர் பாட்டும் ஒரு ட்ராக்ல போனால் தான் நல்லது அப்படின்ற மாதிரி நம்மளே சொல்லியிருந்தோம். ஆனால் அரோராவும் இந்த கமருதீனும் பேசும்போது நேற்று மார்னிங் நினைக்கிறேன், சரி நேற்று நைட்டு நடந்தது, முந்தா நேற்று நைட்டு நடந்தது, ரெண்டு பேர் பேசும்போது இந்த நெய் மேட்ரிக் வந்து அடிச்சுக்கிட்டாங்களே, அதாவது பார்வதியும் கமருதீனும். ஸோ அந்த சமயத்தில் கூட ஓவரா பேசியிருப்பாரு. அவள் வந்து ரூடு அது இதுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஓவரா இஷ்டத்துக்குன்னு வந்து கமருதீன் வந்து வார்த்தையை விட்டுருப்பாப்புல. அந்த அளவுக்கு செம்ம காண்டில் இருந்தாங்க பார்வதியும் கமருதீனும். நான் கூட நினச்சேன், ஆஹா அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்காவது ரெண்டுக்கும் பேசாமல் தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சா, அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து லைட்டாக அப்படி தடவுனோடனே பயபுல அப்படியே கரைஞ்சிருச்சு. கரைஞ்சி பாரு இந்த மாலான்னு போவாங்களே அந்த மாதிரி பாருன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஓட்டாப்புல. ஸோ கமருதீன் அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். யார் என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்பிடுவாப்புல. அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ் என்ன சொன்னாலும் அப்படி பயப்புல தட்டாம கேட்பாரு. அதுவும் அவருக்கு பிடிச்ச கேர்ள்ஸ்னா அவ்வளவுதான், சொல்லவே வேணாம், டே அவனை அடிடா அப்படின்னா போய் அடிச்சு தான் ஏன் அடிக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆள் தான் கமருதீன் அப்படின்றது இவ்வளவு நாள் நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஆனால் உண்மையிலே கமருதீன் எனக்கு பார்க்கும்போது சில இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்னசென்ட் ஒரு மாதிரி இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் நிறைய இடத்துல வந்து ஏன் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்க நம்மளை பற்றி என்னென்ன பேசுறாங்க, பார்வதி பற்றியே கமருதீன் சொல்றாரு, இது கானா வினோத்துக்கிட்ட மச்சான் அந்த பொண்ணு எவ்வளோலாம் என்னை பற்றி பேசி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் சப்போர்ட் பண்ணடா அப்படின்னு நம்ம சொன்னாரு. ஆக்சுவலாக அவ்வளோ பேசுனாங்களே, அப்படி இருக்கும்போது அறிவுன்னு கொஞ்சமாவது இருக்கணும்ல. அதனால தான் கமருதீன் கரெக்டாக பேர் வச்சிருக்காங்க போல, மக்ருதீன். ஸோ மக்குனாலும் இவ்வளோ மக்கா இருக்கக்கூடாதுங்க. எல்லாத்தையும் பார்வதி பண்ண எல்லா சம்பவமே தெரிஞ்சும் பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து பேசணும்னு அப்படியே கரைஞ்சிடறாப்புல. எனிவேஸ் இப்போ இந்த அரோரா டாபிக் வருவோம். அரோரா இதெல்லாம் இன்டென்ஷனாக பண்ணுறாங்கன்னா அரோரா இன்டென்ஷனாக தான் பண்ணுறாங்க. அரோரா வந்து பார்வதியும் கமருதீனும் பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ பார்வதி வந்து பொசசிவ் ஆகிறாங்க. அதாவது அரோராவும் கமருதீனும் பேசும்போது பார்வதிக்கும் பார்த்தீங்கன்னா பிடிக்கல, அவங்களும் பொசசிவ் ஆகிறாங்க. எங்கே நம்ம கம்முவை வந்து தட்டிட்டு போயிடுவாளோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு டவுட்டு. பார்வதிக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா ஆல்ரெடி தட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அரோரா கமருதீன் க்ளோஸா இல்லை பார்வதி கமருதீன் க்ளோஸான்னு பார்க்கும்போது அரோரா கமருதீன் தான் க்ளோஸ். இங்கே பார்வதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ திவாகரை நம்ப முடியல, திவாகர் எப்படி திருப்பி அடிக்கிறாருன்னு சொல்ல முடியல. திடீர்னு நல்லா பேசுகிற மாதிரி பேசுறாரு, ஏதாவது ஒரு பாயிண்ட் அகேன்ஸ்டாக பேசிட்டா போதும். அந்த ராணி டாஸ்கில் சும்மா எதுவும் இல்லை, நீ பண்ணது தப்பு சாரி கேளுன்னு சொன்னது தூக்கி போட்டு நீ யாருன்னு தெரியாதா, நீ வந்ததுலேருந்து எல்லாமே தப்பு தான் பண்ணிட்டு இருக்க, நீ பண்ண தப்பெல்லாம் சொன்னால் நாரிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க. பார்வதி ஒரு நிமிஷம் நடிக்கிட்டாங்க.
நீ யோசிச்சு பாருங்களேன், எல்லாருக்கிட்டையும் எகிற பார்வதி ஏன் திவாகர்கிட்ட மட்டும் எகிற மாட்டாங்க சொல்லுங்க? ஏன்னா எகிர்னா அங்கே நாரிடும். உண்மையிலேயே எல்லா மேட்டரையும் திவாகர்கிட்ட வந்து சொல்றது. திவாகரை பொறுத்த வரைக்கும் தலையாட்டுற மாதிரி பொம்மை மாதிரி தான் இருப்பாப்ல. எல்லாத்தையும் பயங்கரமாக மண்டைக்குள்ளே போட்டு நோட் பண்ணி வச்சுப்பாரு. ஸோ கரெக்டான சான்ஸ் கிடைக்கும் போது பாருவாவது யாராவது வச்சு செதுக்கி விட்டுருவாப்ல. ஸோ நேற்று நடந்த சண்டையிலே அந்த மாதிரி தான். இன்னும் ஒரு 2 வார்த்தை பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக பேசியிருந்தாங்கன்னா, உன்னை பற்றி நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா போதும், அப்படியே லிஸ்ட் போட்டிருப்பாரு. நீ அவனை பற்றி என்ன சொன்ன, இவனை பற்றி என்ன சொன்ன, எல்லாத்தையும் அந்த ஆளு வந்து பயங்கரமா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்காப்ல. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அவங்க சொன்னது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு உடைச்சிருவாப்ல. இதை தான் அரோரா ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க. இந்த கமருதீனும் அரோரா உட்காந்து பேசும்போது, சரி வியானாவும் அரோரா உட்காந்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி திவாகர் வந்து நம்ம நம்பவே கூடாது. ஏன்னா திவாகர் கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக நீ ஏதாவது ஷேர் பண்ணனா ரொம்ப கஷ்டம், அவர் எல்லாருமே அதை சொல்லிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். ஏன்னா திவாகர் பார்த்தீங்கன்னா பார்வதி என்னதான் இவ்வளோ க்ளோஸாக என்னதான் கூட வந்து சப்போர்ட் பண்ணா இருந்தாலும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கேரக்டர் தான் திவாகர் பார்வதி ரெண்டுமே. இருந்தாலும் இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா திவாகர் அந்த இடம்லாம் யார் இருக்காங்க என்னெல்லாம் பார்க்க மாட்டார். அவருக்கு அகேன்ஸ்டாக யாராவது ஒருத்தர் பேசிட்டா போதும், ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டார். பார்வதி என்னென்ன சீக்ரெட்லாம் சொன்னாங்களோ அந்த சீக்ரெட் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாரு. அப்படி தானே இந்த கமருதீன் மேட்டர் போட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் சொன்னார், வயல் கார்டு என்ட்ரி வரதுக்கு முன்னாடியே நீ பொண்ணுங்கிட்டலாம் எப்படி நடந்துக்கிட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரி கமருதீன்கிட்ட போட்டு உடைக்கும் தான் கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை வந்தது. ஸோ அதனால் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட்டை சொல்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் பார்வதி பட்டும் திருந்தாமல் திருப்பியும் பார்த்தீங்கன்னா அரோரா பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்ன எப்படியாவது கமு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சதி திட்டம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து பார்வதி என்னதான் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது ஏற்றுக்க முடியல. அதாவது அரோராவும் கமருதீனும் இப்போ சேர்றதை பார்க்கும்போது அவங்களால ஏற்றுக்க முடியல. நம்ம கிட்ட இருந்த கம்மு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பறிக்கிறாளே, இவளை ஏதாவது பண்ண முடியாமல் இருக்கு அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அரோரா இந்த வாரம் வெளியே போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்வதிக்கு இன்னும் கஷ்டமாக தான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஓட்டிங் வந்து பயங்கரமாக மாறிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரம்யா கன்ஃபார்ம் டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரம்யா கன்ஃபார்ம். செகண்ட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது வந்து சுபிக்ஷாவா இல்லை அரோராவா இல்லை கனியா அப்படின்றது பெரிய டவுட் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதில் யார் போகிறான் அதாவது கன்ஃபார்ம் இது வரைக்கும் என்னால் கெஸ் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரம்யா ஒன்று கன்ஃபார்ம், செகண்ட் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா போகிறது கொஞ்சம் பெட்ரு அரோராவை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அரோராவது கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு கழகங்கள் எல்லாம் உருவாகுது, அவங்களால சில கண்டென்ட் வருது. சுபிக்ஷாவில் சுத்தமாக கண்டென்ட்டே வரமாட்டுங்க. சும்மா ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஓவர் ஹைப்பு கொடுக்குறாங்க. சுபிக்ஷாக்கு ஹைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. டாஸ்கில் இப்படி பண்ணிடுச்சு. அது ஹைப்பு கொடுக்குறதுல யார் சொல்லுங்கள், இந்த வியானா தான். இந்த பீஸ் தான் வந்து சுபிக்ஷா வந்து அந்த கேரக்டர் அப்படி பண்ணிட்டாங்க, பயங்கரமாக ஹோல்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த ராஜாராணி டாஸ்க் இருக்குல்ல, அந்த டாஸ்கில் யார் கேரக்டர் ஒழுங்காக பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் அதுலேயே நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது சுபிக்ஷா பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கேப்டன்சி டாஸ்கில் அவங்க பங்கெடுத்து சூஸ் பண்ணாங்களே, அதையே எனக்கு தெரிஞ்சு வந்து இதுவே அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா நிறைய பேர் அந்த டாஸ்கில் அவங்க கேரக்டரை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்களே, அதுதாங்க முக்கியம். அந்த கேரக்டருக்குள்ளே இருந்து எப்படி அந்த கேரக்டர் வந்து டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு கேரக்டர் ஆர்க்குன்னு ஒன்று இருக்கணும். ஒரு கேரக்டர் இப்படி ஆரம்பிக்குது, ஒரு ஓகே லேபராக நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, லேபர் மீன்ஸ் வேலையால் ஆரம்பிக்கிறீங்க. அந்த வேலையால் கடைசியில் முடிய சொல்ல அவங்களால ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கணும். அப்போ தான் அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கணும். இல்லை அந்த வேலையால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புலேருந்து அப்கிரேட் ஆயிருக்காங்க, ஏதாவது ஒன்று நடந்ததா, கேரக்டர் வைஸ் எதுவுமே பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சொல்ல வேலையாளாக இருந்தாங்க, கடைசி வரைக்கும் வேலையாளாக இருந்தாங்க, வேலையால் மட்டும்தான் இருந்தாங்க. அதில் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது? ஸோ சபரியும் பார்த்தா அப்படி தானே இருந்தாலும் கடைசி வேலையால் தான் இருந்தாங்க. இதில் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது? ஸோ இப்படி வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு கேரக்டர்னு ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த கேரக்டர் எப்படி டெவலப் பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். எந்த ஆங்கிளில் சுபிக்ஷா வந்து இவனுங்க ஓவர் ஹைப் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டவுட் இருக்குது யார் வெளியே போவாங்கன்னு. ஸோ அந்த வகையில் அரோரா இந்த வாரம் வெளியே போகலனா பார்வதி அடுத்த வாரமும் கதற வேண்டியது இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன்னா அரோரா வெளியே போயிட்டா கம்மு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்வதி கிட்ட ஜாயிண்ட் அடிச்சிடும். ஏன்னா கம்முவை பொறுத்து தனியாக இருக்க முடியாது. அது மாதிரி பார்வதி சொல்கிறாங்களே அரோராவால் தனியாக இருக்க முடியல, அவருக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது உண்மைதான். அரோராவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வேணும். துஷாருக்கு வரைக்கும் இப்போ கம்முவை கொஞ்சம் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ துஷார் இல்லாதனால கம்முவை பிடிச்சிக்கிட்டாங்க. எனக்கு என்னன்னா அரோரா ஆகட்டும் இது கமருதி ஆகட்டும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்றத எனக்கு புரியலங்க. இண்டிவிஜுவலாக கொஞ்சம் கேம் ஆடி தான் தொலைங்களாண்டா, எதுக்கு வீட்டுக்குள்ளே வந்துறது மறந்துட்டு ஒரு சப்போர்ட் எப்பவுமே கூட வச்சுக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நான் சக்காலத்து சண்டை சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு மாதிரி தோணுது. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.